வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னன்னா, எதிரி வாய கட்டும் முறை. எதுக்கு இந்த எதிரி வாய நம்ம கட்டுறது அப்டின்னா, இந்த பணம் வாங்கிட்டு சில பேர் தகாத வார்த்தைகளையும், இந்த வீட்ல இருக்க பெண்களையும் இழுத்து தகாத இதில பேசுவாங்க. அந்த மாரி முறைக்கு இத தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம ஒரு பொருள் குடுத்துருக்கோம். அத அவன் நம்மகிட்ட கேட்கக்கூடாது. அவன் வாய கட்டணும் அப்புட்ன்னா, நம்மகிட்ட இந்த இது கேட்காத மாரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ப வீட்ல எதிர் வீட்டுக்காரன் ஏதாச்சும் ஓவரா கெட்ட 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 பேச்சுல பேசி, இந்த உருண்டைக்குன்னு வம்பு இழுக்கிறது, அதெல்லாம் தாராளமா பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? இது வாய் மட்டும் கட்ட முடியாது. அ இருக்க இருக்க அவன் அவனோட வளர்ச்சியே தடப்பட்டு போயிரும். ஏன்னா, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லான முறை இது. இத நீங்க ஒருத்தர் மீது நீங்க பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னா, அ எந்த மாந்திரிகனாலயும் காப்பாத்த முடியாதுப்பா. ஏன்னா, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா நின்னு அடிக்கும் இந்த மாரி முறை. இதுக்கு என்ன தேவை அப்டின்னா, ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிக்கோங்க. சரிங்களா? எலுமிச்சங்கனிய நீங்க என்ன பண்ணுங்க, 2ஆ அறுத்து ஃபுல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இது எதுக்கு வேணா இது பண்ணலாம். அது சும்மா புழிஞ்சு விட்டுருங்க. சரிங்களா? இங்க தான் பிழியணும் அப்டின்லாம் கிடையாது. நீங்க பிழிஞ்சு விட்டு, அந்த வெறுதா இருக்குங்க இல்லையா? அந்த தோலு, அத மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எடுத்து சேமிச்சு வச்சுக்கோங்க. சேமிச்சு வச்சுட்டு, இந்த கோழி குஞ்சு பொரிச்சிருக்கோங்க இல்லையா? கோழி குஞ்சு பொரிச்சு 3 நாளுக்குள்ள எடுக்கணும். 3 நாளுக்குள்ள அந்த கோழி குஞ்ச ஒரு கோழி குஞ்ச மட்டும் எடுத்துக்கோங்க. தலைய திருவி அத கொன்றுங்க. தலைய திருவி அ கொன்னுட்டு, அ அந்த கோழியோட சின்ன அந்த வாய் மாரி இருக்குங்க இல்லையா? அத மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கருப்பு கலர் நூலால 3 முடிச்சு சரிங்களா? எதிரியா நெனச்சு அந்த எதிரியோட இதில 3 முடிச்சு போடுங்க. போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்த அந்த புழிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அத அந்த கோழியோட தலைய அந்த ஒரு இதில வச்சு, எள்ளு கருப்பு எள்ள நல்லா ஃபுல்லா போட்டு, மீதி இன்னொரு எலுமிச்சம்பழத்தோல அத வச்சு ஃபுல்லா மூடிருங்க. மூடிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கருப்பு கலர் துணி சரிங்களா? கருப்பு கலர் துணி. இதில இன்னொரு இதுவும் பண்ணலாம். இந்த பன்னியோட ரத்தத்த அந்த கருப்பு கலர் துணியில நனச்சு, காய வச்சு அதுக்கப்புறம் கூட எரிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில கருப்பு கலர் துணிய மட்டும் வச்சு எரிக்கலாம். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழத்தில அந்த கோழி தலைய எள்ளுலாம் போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா? போட்டு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கருப்பு கலர் துணியில நல்லா முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன்ல குடுக்குற மந்திரத்த 1008 உரு சரிங்களா? 1008 உரு நீங்க துல்லியமா குடுத்துருங்க. துல்லியமா குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, மயானத்தில எரிமேடையில போய் இந்த இத எரிச்சிருங்க. சரிங்களா? இந்த இத எரிச்சிட்டீங்கன்னா, எதிரி எப்போதுமே உங்ககிட்ட சிவ சிவா. எதிரி எப்போதுமே உங்ககிட்ட பேச மாட்டான். உங்களைய பார்த்து பயப்படுவான். ஒரு குழந்தைங்க மிரட்டுனா அப்படியே அரண்டு போய் உட்காருதுல, அந்த அளவுக்கு பயந்து போய் உட்காருவான். அவனோட செயல்கள் அனைத்துமே முடங்கும். எதுலயும் அவனால தல தூக்க முடியாது. இத ஒரு திருப்பு பண்ணிட்டீங்கன்னா, இதில என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, எந்த மாந்திரிகனாலயும் காப்பாத்த முடியாது. சரிங்களா? ஒரு திருப்பு நான் பண்ணிட்டேன்னா, என்னாலயே இத காப்பாத்த முடியாது. சரிங்களா? ஏன்னா, அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா விளையாடும். இத தேவையில்லாத அப்பாவிகள் மேல பண்ணிறாதீங்கப்பா. அதிகப்படியான கர்ம பலன குடுக்கும். சரிங்களா? இது அதிகப்படியான கர்ம பலன இது குடுக்கும். அதையும் நான் சொல்லிர்றேன். சும்மா உங்க மேல தப்பு வச்சுட்டு அவன் மேல பிரயோகம் பண்ணீங்கன்னா, ரொம்ப இதாகும். உண்மையாலுமே எதிரியால பாதிக்கப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, இத நீங்க பிரயோகம் பண்ணுங்க. இதெல்லாம் துல்லியமா பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கூட குறி தப்பாது. அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு வரும் இந்த மாரி பிரயோகம்லாம். சரிங்களா? இது ரொம்ப எளிய முறை தான். அதிகபட்சம் 1 மணி நேரத்து வேல தான். நல்லா பண்ணுங்க. இத எக்காரணம் கொண்டும் வீட்ல பண்ணிறாதீங்க இந்த மாரி முறையெல்லாம். சரிங்களா? தனியா புளிய மரத்து அடியில பண்ணுங்க. அப்படி இல்லனா மயானத்தில பண்ணுங்க. இந்த மாரி பண்ணிட்டு வந்துருங்க. எதிரி எப்போதுமே உங்க சைடு தல வச்சே படுக்க மாட்டான். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.